எப்படி வந்து அதுக்கு அடியிலேருந்து உள்நீச்சல் அடித்து வந்துட்டு அப்படி தூக்கி போட்டு அட்டாக் பண்ணி வேறு லெவலில் சம்பவம் பண்ணுறாரு. ஒரு சம்போ செந்தில் மாதிரி சம்போ சூர்யா. இதில் இந்த படத்தில் டைரக்டர் பேரும் சிங்க் ஆகும், சம்போ சிவா அப்படின்றதும் ஏன்னா இப்போது சம்பவ தானே சம்பவமாக ஓடி தமிழ்நாட்டில். 2 வாரம் முன்னாடி ஒரு பாட்டு விட்டுருந்தாங்க. ராக் ஸ்டார் தேவி ஸ்ரீ பிரசாதுடைய மியூசிக்கில் வந்திருக்கிற ஆதி நெருப்பே யாராத நெருப்பே அப்படின்ற பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க. பயங்கர எனர்ஜி. சூர்யாவுடைய புது படம் கங்குவாவில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரே விட்டாங்க. ட்ரெய்லர் வேறு லெவலில் இருக்குது. ட்ரெய்லர் அப்படின்னா சொல்லணும். விஎஃப்எக்ஸ் ஹெட் ஹரிஹர சுதன் ஐயன் ஐயப்ப சுவாமியேன்ற மாதிரி ஹரிஹர சுதன் தான் அவர் பேர். அவர் தான் விஎஃப்எக்ஸ் ஹெட்டு. அப்புறம் டைரக்டர் எல்லாருக்கும் தெரியும், சிவா தான் டைரக்டரு. வேறு லெவலில் வந்து இந்த விஷயம் பண்ணியிருக்காருங்க. இந்த ட்ரெய்லர் வந்து நல்லாவே வந்திருக்கு. படத்தது பாபி டியோல் தான் இதில் வில்லன். 2 வில்லன் இருக்காங்க போல இருக்குது. ஒன்று வந்து பாபி டியோல், இன்னொரு ஒரு சின்ன வில்லன் இருக்கான் போல இருக்குது. அவன் நடுவில் வந்துட்டு போகிறான். ஃபுல்லாக சூர்யா தான். படம் ஃபுல்லாக சூர்யா தான் இருக்க போகிறாரு. அதுதான் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. ஃபுல்லாக வந்து காட்டில் வந்து சண்டை, முதல்ல கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வில்லன் வந்துடுவான். நம்ம பாகுபலி மாதிரி வில்லன் வந்துடுவான். காட்டில் சண்டை, காட்டில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ். காட்டில் வந்து ஒரு காட்டு யானையுடைய தந்தத்தை 2 கையில் வச்சின்னு ஒரு இது பண்ணுறாரு. இன்னொன்று பார்த்திங்கன்னா முதலையை வந்து தலைமையில் வச்சின்னு ஒரு தண்ணி கடியில் அப்படியே உள்நீச்சல் அடிச்சினே வராராம். முதல்ல வந்து அடி தூக்கி போட்டு இவர் வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்படியான இந்த கொரில்லா வார்ஃபேர் மாதிரி அந்த காலத்தில் இந்த காட்டில் யூஸ் பண்ண விஷயங்கள் அதெல்லாம் வந்து இந்த படத்தில் நிறைய வச்சுருக்காங்க. பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்றது. 10/10க்கு ரிலீஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல நம்பர் தான். அதை குறிக்கிறாரு பார்த்தீங்களா, எப்படி யானையுடைய தந்தத்தை வச்சுன்னு. என்னடா கதை இது. பார்க்கும்போது படத்துடைய ட்ரெய்லர் போட்டு 1 ஹவரில் 2 மில்லியன் கிட்ட போயிடுச்சு ட்ரெய்லர். 2 லட்சம் லைக்கே வந்துருக்குதுன்னா பாருங்கள். நானும் ஒரு லைக் போட்டேன். அதில் இந்த கத்துறது தான் ஏன்னு தெரில. வில்லனாக இருந்தாலும் சரி, ஹீரோவாக இருந்தாலும் சரி, தமிழ் படமாக இருந்தாலும் சரி, மலையாள படமாக இருந்தாலும் சரி, ஹிந்தி படமாக இருந்தாலும் சரி, இந்தியாவிலே இப்போத்தி ஒரு ட்ரெண்ட் என்னென்னா அப்படின்னு கத்துறது. இந்த பாம்பம் கத்துறதுக்கு ட்ரை பண்ணுறது போது தான் சவுண்டு வரல. இந்த பாம்பு சீனியும் வந்து இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. காடுனாலே பாம்பு, அப்புறம் வந்து யானை, முதலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணி. யானை முதலெல்லாம் ஓகே. இந்த முதல்ல பாருங்கள் எப்படி வராரு பார்த்தீங்களா உள்நீச்சலில். முதல்ல வந்து பல்லு நகம் எல்லாத்தோடையும் இருக்குது. அது வந்து டம்மி முதலையும் கிடையாது அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் அது டம்மி தான். எப்படி வந்து அதுக்கு அடியிலேருந்து உள்நீச்சல் அடித்து வந்துட்டு அப்படி தூக்கி போட்டு அட்டாக் பண்ணி வேறு லெவலில் சம்பவம் பண்ணுறாரு. ஒரு சம்போ செந்தில் மாதிரி சம்போ சூர்யா. இதில் இந்த படத்தில் டைரக்டர் பேரும் சிங்க் ஆகும், சம்போ சிவா அப்படின்றதும் ஏன்னா இப்போது சம்பவ தானே சம்பவமாக ஓடி தமிழ்நாட்டில். ஸ்டுடியோ கிரீன் போட்ட பணத்தை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். போட்ட பணத்துக்கு மேலேயே வரும். ஏன்னா சூர்யாவுடைய ஃபேன் பேஸ் பயங்கரம். விக்ரம் வந்து தங்கலானுடைய ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் விக்ரம் லைட்டாக கலாய்க்கிற ஒரு வீடியோலாம் பார்த்தேன். அதில் அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா சினிமாவுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்றது. நான் வந்து மேலே வந்துட்டேங்க. நான் வந்து வெற்றி அடைஞ்சிட்டேன் சினிமாவில். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுன்ற நிறைய வெஞ்சர்ஸ் எல்லாம் பண்ணதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் தான் தங்கலான் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் சூர்யாவும் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு. அப்போ வந்து அடுத்தது என்ன பண்ண முடியும்? அதே ரோலுங்களை அதே மாதிரி போலீஸ்காரன் அதே மாதிரி இது பண்ணுறது இல்லாமல் இன்னொரு விஷயம் மேலே அப்படின்றத தான் வந்து சூர்யா வந்து இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காரு. இது பேன் இண்டியன் இல்லை, இது பேன் வேர்ல்டு, பேன் அமெரிக்கன், மொத்தம் வேர்ல்டு வைடெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளானிங்லாம் இருக்குது அப்படின்றாங்க. பயங்கரமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். படம் விஷுவல்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு. எப்படியும் ஆல் த பெஸ்ட் சூர்யா, சிவா அண்ட் டீம்.